ஜாத்கா நீங்க என்ன பண்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலையே. எப்பா இது சோல் சேஞ்சிங் மெஷின் பா. ரெண்டு மனிதர்கள் தனித்தனியா இந்த ரெண்டு சேம்பர்லயும் நின்னாங்கன்னா அதை மூடி விட்டுட்டு நான் இந்த மெஷினை ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ஆத்மாக்கள் அப்படியே இடம் மாறிடும். இதுல பிரச்சனை என்னன்னா நான் எந்த ரெண்டு பேரை இதுக்கு உபயோகிப்பேன் தான் ஒரே குழப்பமா இருக்கு. டேய் பெரிய மண்டையா, என்ன மிஷின் அது? கச்சா கச்சா இதுதான் கூல் கேசி சேம்பர். இதுல படுத்தா தூக்கம் அப்படி வருமா? நாங்க என்ன பண்றோம், இதுக்குள்ள போய் படுத்துக்கிறோம். நீங்க அமைதியா போய் அந்த பட்டனை மட்டும் அமுத்துங்க. அது என்னன்னு தானே கேட்டேன். உள்ள போய் உக்காந்துக்கிட்ட இரு, நானும் உன் கூட வரேன். என்ன பத்துலு? அடே மோட்டு, நானும் தான் ஏசில தூங்கணும்னு ஆசையா இருக்கேன். நம்ம வீட்ல இருக்கிற ஓட்ட ஃபேன் ஓடி பல வருஷம் ஆகுது. கச்சா கச்சா முதல்ல நீங்க ரெண்டு பேரும் தூங்குங்க, அப்புறம் நாங்க தூங்குறோம். அம்மா இப்ப நிம்மதியா தூங்கலாம். ஆ. ஆஹா, இது தூங்குற ஏசி ரூமா இல்ல, பிஸியா தலையெல்லாம் சுத்தி உடம்பெல்லாம் வலிக்குது எனக்கு. எனக்கும் அதே சேம் ப்ராப்ளம் தான். டாக்டர் ஜட்கா நம்மள வச்சு ஏதோ ஒரு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் சொல்லுங்க ஜென்டில்மேன், இது எந்த மாதிரி மிஷின்? அட என் உடன்பிறவா சகோதரா, என் உயிர் நண்பா, இந்த மிஷின் ஒழுங்கா வேலை செய்யலப்பா. உங்க தலை சுத்தலுக்கு அதான் காரணம். பத்துலு வா, நம்ம வீட்டுக்கு போலாம். இவருக்கு மூக்கு வளர்ந்த அளவுக்கு மூளை வளரல. அடடே, ஏன் இந்த மோட்டோ பத்துல ஓட ஆத்மாக்கள் இடம் மாறவே இல்ல? என்ன கேட்டா எனக்கு மட்டும் என்ன தெரியும்? வேணும்னா இன்னொரு தடவை செக் பண்ணி பார்க்கலாம். பத்துலு ஓகே ஓகே. அடே மொட்டை மண்டையா, மோட்டோ எழுந்திர. எவ்வளவு நேரம் தூங்கிட்டு இருப்ப? தூங்கிக்கிட்டு இருக்கும் போது ஏன் இப்படி காட்டு கத்தல் கத்துற? அப்படியா? என்னோட அழகான உடம்ப அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே? என்னோட உடம்ப நீ வந்துகிட்டு இருக்கிய, எப்படி அது? ஆமா, என்னோட அழகான உடம்பு இங்க எப்படி போச்சுன்னு புரியலையே. இதுதான் என்னுடைய அழகான கட்டுமஸ்தான அன்பான உடல். இது எப்படி உன்கிட்ட வந்தது? இந்த சொட்ட மண்டையையும் இந்த பானை வயித்தையும் அழகான உடல்னு சொல்லி வர்ணிக்கிறிய? பாரு இந்த அசிங்கமான உடம்ப பாரு. எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்ன பகல்ல ரெண்டு குத்தனா பகல் பிகில் வாங்கிக்கோ. வாங்கிக்க. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது என்னுடைய உடம்பைய திருடிட்டா இவன். கண்டிப்பா இது டாக்டர் ஜட்காவோட சூழ்ச்சி தான். அதுதான் என் உடம்பை இப்படி மாத்தி விட்டுருச்சு. என்னோட ஆத்மா உன் உடம்புல பூந்துடுச்சு, உன்னோட ஆத்மா என் உடம்புல பூந்துடுச்சு. மோட்டு, இதுதான் நடந்தது. இப்ப நாம ரெண்டு பேரும் போய் அந்த போண்டா முகம் கிட்ட நியாயம் கேட்கலாம். டாக்டர் பார்க்கலாம். நம்ம சீக்கிரமா போய் அந்த டாக்டர் ஜட்காவை பார்த்து நம்ம உடம்ப மாத்தி ஆகணும். ஏன்னா ரொம்ப நேரம் உன்னோட ஆத்மாவை என் உடம்புக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. சூப்பர். அட நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மோட்டு பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்கான், ஆனா பத்துலு சமோசாவை சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் இருக்கான். பத்துலு, சமோசா இன்னைக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கு. உனக்கு வேணும்னா சீக்கிரம் எடுத்து சாப்பிடு. அப்புறம் காலி ஆயிடுச்சுன்னா நீ திட்டக்கூடாது. இங்க பாரு மோட்டு, அளவோட சாப்பிடு. இல்லனா நானும் உன்ன மாதிரி குண்டாயிடுவேன். குண்டா இருக்கிறது எனக்கு பிடிக்காது, புரியுதா? என்னது குழப்பறானுவ? நீ தானே மோட்டு, அப்புறம் எதுக்கு அவனை மோட்டோன்னு கூப்பிடுற? நீ எதுக்கு பத்துலுன்னு இவனை கூப்பிடுற? இந்தா சாப்பிடு. அப்புறம் நானே எல்லாத்தையும் திருட்டு என் மேல கம்ப்ளைண்ட் பண்ண கூடாது. சாப்பிடு. நான் இத சாப்பிட மாட்டேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே எனக்கு சமோசானா பிடிக்காது. நீ மட்டும் இதை சாப்பிட்டானா விடவே மாட்டேன். இங்க பாரு, எப்படி சாப்பிடணும்னு நான் உனக்கு கத்து தரேன். இங்க என்ன நடக்குது? மோட்டு, நீ சாப்பிடுறத கொஞ்சம் நிறுத்து. நீ என்னுடைய அழகான உடம்ப தொப்பையும் தோலுமா இந்த மாதிரி அசிங்கமா ஆக்கலான்னு பாக்குற. பிச்சு போடுவேன். சொல்லுங்க என்னாச்சு? அட நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன மடத்தனமா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னுடைய சமோசாவை என்கிட்ட திருப்பி கொடு. நான் கொடுக்க மாட்டேன். என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியலையே. யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல இந்த ஸ்கூலை நம்ம அட்டாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் குழந்தைகளை கிட்னாப் பண்ணலாம். ஒரு ஸ்கூல்ல எத்தனை குழந்தைங்க இருப்பாங்க?
பஸ் பஸ் குறைஞ்சபட்சம் 100 குழந்தைங்களாவது இருக்கும். ஒரு குழந்தைக்கு 1 லட்சம் ரூபானா 100 குழந்தைக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும்? 1 2 3 4 5 6 கணக்குல கல்ல தூக்கி போட. 10 பஸ் உங்க விரலையும் கொஞ்சம் காட்டுறீங்களா? ஆமா, மோட்டுவும் 10 ரூபா அங்க வந்துட்டா நாம என்ன பண்றது? அவனுங்க அங்க வந்துட்டா நம்ம காசு போயிடும். அத நினைச்சாதான் கவலையா இருக்கு. மோட்டு பத்துலு நான் போற இடத்துக்குலாம் எப்படியோ அவனுங்க வந்துடுறானுங்க. அது மட்டும் இல்லாம என்ன அடிச்சு துவச்சு ஜெயிலுக்கு அனுப்பிடுறானுங்க. அடடே, இந்த பஞ்சு டைலாக் கூட அருமையா இருக்கு பாஸ். ஜெயில எனக்கு கொடுத்த பஞ்சு உனக்கு பஞ்சு டைலாக்கா கேக்குதா? நாம முதல்ல மோட்டுவை கடத்துறோம். அவனை கடத்தி கொண்டு வந்து இந்த ஸ்கூல்ல அடைச்சு வைப்போம். அப்ப பத்துல என்ன பண்ணுவான்? ஆராய்ச்சி எவ்வளவு நல்ல வேலை செஞ்சிருக்கு பாத்தியா? சூப்பர் 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 சூப்பர். என்ன பழையபடி மாத்திருங்க மிஸ்டர் ஜட்கா. இந்த குண்டு உடம்ப வச்சுக்கிட்டு என்னால நகர கூட முடியல. எனக்கு இந்த உடம்ப பார்க்கும் போதெல்லாம் எனக்கே ரொம்ப வெக்கமா இருக்கு, வேதனையா இருக்கு. டேய் நில்லுங்க நில்லுங்க, 10 ரூபாய் எங்க தூக்கிட்டு போறீங்க? என்னது இது? நான் சொல்றத நல்லா கேட்டுக்க சிங்கம். ஒரு குழந்தைக்கு 1 லட்சம் ரூபாய். அப்ப 100 குழந்தைக்கு எவ்வளவு யோசிச்சுக்கோ. பணத்தை கொண்டு வா, குழந்தைங்களை கூட்டிட்டு போ. டேங்கப்பா, நான் சின்ன வயசுல இருந்தே கணக்குல ரொம்ப வீக். இவ்வளவு பெரிய அமௌண்ட்ட கால்குலேட்டர் இல்லாம என்னால எப்படி போட முடியும்? சொல்லு சொல்லு சொல்லு, நீயே சொல்லு. 10 15 1 2. பத்லு, நீதான் ஏதாவது செய்யணும். எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? வேணும்னா சூடா ஒரு தட்டு சமோசாவை கொண்டு வா, சாப்பிட்டு அதுக்கப்புறமா யோசிச்சு பாக்குறேன். நான் இப்பவே மோட்டோக்கு சமோசா கொடுக்க போறேன். மோட்டு, இந்த சமோசா சாப்பிட்டு வேலைய ஆரம்பி. அண்ணாச்சி, இந்த சமோசாலாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. அங்க ஒருத்தன் இருப்பானே மோட்டு, அந்த அண்டா வாயில கொண்டு போய் இத கொட்டுங்க. நான் மோட்டு கிடையாது, பத்லு. அட, காலையில இருந்து நீங்க 2 பேரும் என்ன குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. மோட்டு மோட்டு இல்லங்கிறான், பத்லு பத்லு இல்லங்கிறான். உனக்கு ஓப்பனிங்ல இருந்தே மறுபடியும் சொல்றேன், வெளியில இருக்கிற உடம்பு தான் மோட்டு, உள்ள இருக்கிற ஆன்மா பத்லு. அதே மாதிரி அங்க இருக்கிற உடம்பு பத்லு தான், ஆனா உள்ள இருக்கிற ஆன்மா மோட்டு. எனக்குள்ள பத்லுவோட ஆன்மா இருக்கும் போது மோட்டுவாய் இருக்கிற நான் எப்படி சமோசா சாப்பிட முடியும்? அதே மாதிரி மோட்டுவோட ஆன்மா எந்த உடம்புக்குள்ள இருக்கோ அவங்களால தான் சமோசா சாப்பிட முடியும். அட, எனக்கு பைத்தியம் பிடிக்க போகுது. எனக்கு பைத்தியமே பிடிச்சிருச்சு. ஜான், உனக்கு 1 ரூபாய் கூட நான் கொடுக்க மாட்டேன். இந்த சிங்கத்தோட குறியில இருந்து தப்பிக்கிறது இம்பாசிபிள். அதாவது அது நடக்காது. நான் வந்துட்டே இருக்க ஜான். அட கடவுளே, ஜான், நான் இப்போ கிளம்புறேன். உன்னை அப்புறம் மீட் பண்றேன். வரேன். ஐயோ, எல்லாமே முடிஞ்சு போச்சு. அவன் சமோசாவை சாப்பிட மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாம தத்தக்க பத்தக்கான்னு உளறான். அவனோட ஆத்மா சமோசா சாப்பிடாதா? ஓ, 10 ரூபாய் உன்கிட்ட அப்படி சொன்னானா? அந்த சமோசாவை என்கிட்ட கொடு. அட கடவுளே, நான் ஏற்கனவே பைத்தியம் மாதிரி இருக்கிறேன். இன்னும் பைத்தியமாக்காதீங்க. நீ தானே பத்லு. நான் மோட்டுவ தானையா பார்க்க போனேன். இரு, நான் உனக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். நாங்க 2 பேரும் அந்த பெரிய மண்டைய ஆராய்ச்சி மையத்துக்கு போனோம். எங்க 2 பேரையும் ஒரு கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சு சுத்தனா அதுல ஓட்டு வாட. நான் 10 ரூபாய்ட்டா 10 ரூபாய் அவன் ஓட்டு வாய்ட்டா. போதும் போதும், நிறுத்து. தயவு செஞ்சு நான் இதுக்கு மேல கேட்க தயாரா இல்ல. என்ன ஆள விடுங்க. உங்களுக்கு சமோசா தானே வேணும். நான் எதுவும் சொல்லல. இந்தாங்க, எடுத்துக்கங்க. சமோசாவா? ஆஹா! மோட்டுவை கடத்திட்டா பத்துல ஒண்ணும் செய்ய மாட்டான்னு நினைச்சோம். ஆனா இப்படி புரட்டி எடுக்கிறானே, இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்ன பாஸ் இது? இந்த நிலைமையில பஞ்சு டைலாக்கா வருது உங்களுக்கு? பஞ்சு டைலாக் இப்ப முக்கியம் இல்ல. நான் சொல்றத கேளு. நாம குழந்தைங்களை விட்டுடலாம். மோட்டுவை கடத்திட்டு போவோம். ஏன்னா மோட்டு நம்ம கஸ்டடியில இருக்கிற வரைக்கும் பத்துலுவால நம்மள ஒண்ணும் செய்ய முடியாது. இப்ப என்ன யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. ஏய் டான், என் உயிர் நண்பனை காப்பாத்துறதுக்காக என் உயிரையே நான் கொடுப்பேன். 10 ரூபாய் நீ கவலைப்படாத, உன்னை காப்பாத்த நான் வந்துட்டேன். மோட்டு, என்ன காப்பாத்து, சீக்கிரம் வந்து காப்பாத்து. என்னையா உளறிக்கிட்டு இருக்க? அவன் தான் பத்லு, நீ தான் மோட்டு. இல்ல இல்ல, நான் தான் பத்லு, அவன் தான் மோட்டு. அவனுடைய ஆத்மா எனக்குள்ள பூந்துடுச்சு, என்னுடைய ஆத்மா அவனுக்குள்ள பூந்து ஓடிக்கிட்டு இருக்கு. பத்ரு, உனக்கு ஒண்ணும் ஆகலையே? ஆமா மோட்டு, நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு எதுவுமே ஆகல. ஆனா இப்ப நான் கொஞ்சம் கூட நல்லா இல்ல. ஏன்னா எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. மோட்டு நீ பத்லுனா, பத்லு நீ மோட்டுனா, அப்ப நான் யாரு? நீ ஆனா பிறந்து வீணா போனவன். அது உனக்கே தெரியாது. அது எப்படி எனக்கு தெரியாது? இப்படித்தான்
எங்க பாஸ் எங்க இருக்காரோ அங்கதான் நாங்களும் இருப்போம். எனக்கு இங்க பைத்தியமே புடிச்சிரும் போல இருக்கு. தயவு செஞ்சு சொல்லுங்கப்பா, இங்க என்னதான் நடக்குது? அத நான் சொல்லி புரிய வைக்கிறேன் உங்களுக்கு. நான் புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற மெஷினை வச்சு மோட்டோ பத்லு 2 பேரோட ஆத்மாவையும் இடமாத்திட்டேன். அத சரி பண்ணத்தான் இப்போ நான் இங்க வந்திருக்கேன். இது சோல் சேஞ்சர் ஸ்ப்ரே. இத ஒரு தடவை மேல அடிச்சுக்கிட்டா 2 பேர் ஆத்மாவும் இடம் மாறிடும். இப்ப பாரு. ஆமா அப்பா. ஜெய் ஹோ, நான் பழையபடி ஆயிட்டேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. என் விரும்புறவா சகோதரா, செல்லமே, தங்கமே, நில்லுப்பா, ஓடாத. முடியல.